ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் தந்தூரி. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே ஒரு லெமனை பிழிஞ்சு வச்சிருக்க அதை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் 2 ஸ்பூன் தயிரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணுறதுனா நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. 1/2 கிலோ சிக்கன் போன்லெஸ் சிக்கனாக எடுத்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த போன்லெஸ் சிக்கனை நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மசாலா எல்லா சிக்கன்லேயும் படுறபடி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 30 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம தந்தூரியை அவனில் செய்ய போகிறதில்ல, நம்ம தவாவில் தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் ஒரு தவாவை வச்சுட்டு தவா காஞ்சதுக்கு அப்புறம் நான் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும், நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதே போல் ஒரு பீசஸாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும்னு கேஸ் சிம்மில் வச்சு விட்டுடலாம். நான் கொஞ்சமாக பட்டரை எடுத்து எல்லா சிக்கன்லேயும் படுறபடி தேய்ச்சி விட்டுக்கிறேன். இதே போல் ஒரு ப்ரெஷ் வச்சு எல்லா சிக்கன்லேயும் பட்டர் படும்படி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பட்டர் வேணும்னாக்கா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் நம்ம நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். எல்லா சிக்கனையும் இதே போல் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் நம்ம அப்படியே வேக விடலாம். கேஸ் சிம்மிலே இருக்கட்டும். நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துருக்கு. நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு 2 பக்கமும். இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு கறித்துண்டை எடுத்து இதே போல் கேஸை பற்ற வச்சுட்டு அதில் நான் வைக்கிறேன். கறித்துண்டில் நெருப்பு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே அதை எரிய விடலாம். இதே போல் நல்லா எரிஞ்சு வரணும். இப்போ
நம்ம கேஸை நிறுத்திட்டு அந்த கறித்துண்டை எடுத்து நம்ம சிக்கனை ஒரு பவுலுக்கு மாற்றணும் இல்லையா, அதிலே ஒரு சின்ன கப் வச்சு அதில் நம்ம இந்த கறித்துண்டை வச்சிடலாம். இந்த கறித்துண்டு மேலே நான் 2 ஸ்பூன் நெய்யை விட்டுக்கிறேன். இதே போல் நல்லா புகை வரும்பொழுது ஒரு தட்டை போட்டு மூடி விட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும்னு விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த கறித்துண்டை நம்ம வெளியிலே எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய தந்தூரியும் சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.